ஒரு கான்டென்ட் போட்டு லைக்ஸ் அண்ட் ஹார்ட் வரலன்னா நம்மள வேஸ்ட்னு முத்திர குத்திடுவாங்க. ஹார்ட்ஸ் குறைவா இருந்தா போதும் நம்மள ஒரு டம்மி பீஸ் மாதிரி பார்ப்பாங்க. கூடவே லவ் ட்ரையாங்கிள் கான்செப்டோட ரிலீஸ் ஆன கே டிராமா தான் ஸ்னாப் அண்ட் ஸ்பார்க். இந்த டிராமா இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. 25 மினிட்ஸ் ஈச் எபிசோட்ஸ். IMDb ரேட்டிங்ல 6.3 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. சரி வாங்க ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். ஹீரோயின் மூனேஜி ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவங்கள ஒரு போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா போதும் ஒரே நாள் ராத்திரில நீங்க ஓஹோன்னு ஒபாமா மாதிரி ஆயிருப்பீங்க. அதை ஹீரோ பக்கத்து வந்தீங்கன்னா இவர் ஒரு திறமையான பியானிஸ்ட் சோஜோபின். இவர் சின்ன வயசுல ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. ஆனா அவரோட பர்சனல் ரீசன்ஸ் காரணமா இப்ப என்ன டேட் பண்ண முடியாது, என்னோட எதிர்காலத்தை பாக்குறதா எனக்கு முக்கிய கடமையா இருக்குன்னு சொல்லிடுவாரு. ஆனா அவங்க 2 பேருமே இப்ப ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. பட் ஸ்டில் ஹீரோ அப்பப்போ லவ் சிக்னல்ஸ் எல்லாம் காட்டுவாரு. ஆனா ஹீரோயினுக்கு அது சுத்தமா புரியாது. இவன் என்ன நம்மள லவ் பண்றானா இல்லையா, இல்ல அவங்கள வச்சு விளையாடுறானா என்ன ஒன்னும் புரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டேயுன் ஹீரோ லவ் பண்ற இன்னொரு கேரக்டர். ஆனா ஹீரோ வந்து அந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டாரு. எந்த ஒரு லவ் இன்ட்ரெஸ்டும் அந்த பொண்ணு மேல இவருக்கு கிடையாது. அந்த டேயுன்கிற கேரக்டர் எப்படியாவது ஹீரோவை அடையணும்னு நினைப்பாங்க. அவங்க ஹீரோவை அடைஞ்சாங்களா இல்லையா, ஹீரோயின் ஹீரோ ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதா பேலன்ஸ் கதை. அப்புறம் சனா அண்ட் ஜூ ஹியூ இவங்க 2 பேரும் காமெடி ரோல்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமா ஜூ ஹியூ தான் ரொம்ப இவர் ஒரு ஹேண்ட்ஸமான கைன்னு சொல்லலாம். இவர் தான் இதுல மெயினா காமெடி பண்ணுவார். இவர் பண்ற டான்ஸ் மூவ்ஸ் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஃபன்னியா அடோரபிளா கியூட்டா இருக்கும். மொத்தத்துல சொல்ல போனா அந்த சீரிஸே ஒரு கியூட்டான சீரிஸ் தான். இவங்க எல்லாரும் ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவல்ல கலந்துப்பாங்க. அதுல யார் ஜெயிச்சாங்க, அதோட அந்த டேவின் கேரக்டர் சொன்னால ஹீரோ லவ் பண்ற பொண்ணு, அந்த பொண்ணு ஹீரோ கொஞ்சம் ஏழை, அவரோட வீக்னஸை பயன்படுத்தி அவரை மடக்கி போட பார்ப்பாங்க. இப்படி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லவ் ட்ரையாங்கிள் பிளஸ் அவங்களோட கெரியருக்காக போராடுற ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நீங்க பார்க்கணுமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க போர் அடிக்குது அப்படின்னா மட்டும் பாருங்க. இதுல பிளாஷ்பேக்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது ஸ்கூல்ல நடக்கிற ஒரு சீன். அந்த ஒரு சீனை வச்சு அப்படியே டெவலப் பண்ணிருப்பாங்க. பேக் ஸ்டோரிங்கிற மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்ஸும் இருக்காது. ஆனா பார்க்க நல்லா இருக்கும், போர் அடிக்காம போகும். அண்ட் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி கே டிராமா சி டிராமா தமிழ் டப்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு நம்ம சீரிஸ் சொல்ல நீங்களும் சொல்ல சேர்ந்துக்கோங்க.